இந்த அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் ஜெப நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாம் அப்படியே வாய்களை திறந்து ஜெபிக்க போகிறோம். விருதுநகர் மணியம்பட்டியை சேர்ந்த முத்துலட்சுமி என்கிற சகோதரிக்காக அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் குடும்பத்திலே காயத்ரி என்கிற சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவங்க ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறாங்க. பில்லி சூனியம் செய்வன வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் நம்பி குழப்பத்தில் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. குழந்தை இல்லை என்றால் என் கணவர் என்ன விதமாய் என்னை நினைப்பார், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் என் கணவன் வீட்டார்கள் என்னை குறித்து கேவலமாய் நினைப்பார்களே, பேசுவார்களே, என்னோடு கூட திருமணம் ஆனவர்கள் அவர்கள் குழந்தை பெற்று சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேனே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கின்ற காயத்ரி என்கிற சகோதரிக்காக நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்று அன்னாள் என்கிற தாயார் மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை கண்ணீரை பார்த்து அந்த அன்னாளுடைய நிந்தையை அவமானத்தை கர்த்தர் மாற்றுகிற விதமாக சாமுவேல் என்கிற குழந்தையை ஆண்டவர் குழந்தையாக பரிசாக நீர் கொடுத்தது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த காயத்ரி இந்த முத்துச்செல்வி என்கிற குடும்பத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தேவன் புத்திர பாக்கியத்தை அருள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பில்லி சூனிய செய்வினை செய்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. பில்லி சூனிய செய்வினை கட்டுகளிலிருந்து அந்த முத்துச்செல்வி குடும்பத்திற்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் தருகிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. எவ்வளவு நாட்கள் அவர்கள் வேதனையோடு கூட வாழ்ந்திருப்பார்கள். ஐயோ, திருமணம் ஆனதிலிருந்து இன்ன வரைக்கும் எல்லாரும் கேட்கிறாங்களே, என்ன விசேஷம் எதுவும் இல்லையா, என்ன எதுவும் நிகழ்ச்சி இல்லையா, என்ன இப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அந்த பிள்ளையை ஆண்டவரே காப்பீராக, அந்த பிள்ளையை ரட்சிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தேவன் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது நிமித்தம் எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு நாங்களும் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நாளிலே செய்வீராக. இந்த அப்போஸ்தல அற்புதத்தின் கூடாரத்தின் சார்பாக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மணியம்பட்டின் கிராமத்தை சேர்ந்த முத்துச்செல்வி உடைய சகோதரி காயத்திற்கு கர்த்தர் அற்புதம் நடக்க போவதற்காக, கர்த்தர் அற்புதத்தை செய்ய போவதற்காக கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறதுக்காக நன்றி. சீக்கிரத்தில் ஆண்டவரே அந்த கற்பப்பைக்கு உள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர போகிறதுக்காக நன்றி. நீர்க்கட்டிகளோ கற்பப்பை கட்டிகளோ அல்லது கற்பப்பை பலவீனங்களோ எல்லாம் மாறி இயேசு நல்ல குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நல்ல ஒரு வேலையை அந்த குடும்பத்திற்கு தந்து அவர்களை நல்ல வருமானத்தை எடுப்பதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்படியாக எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. இரண்டாவது ஜெப குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டியை சேர்ந்த ஷாலினி என்கிற சகோதரி அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் திருமண தடைகள் நீங்கும்படி அவங்க ஜெப குறிப்பாய் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி கரங்களை உயர்த்தி அந்த ஷாலினி என்கிற சகோதரிக்காக அவங்க வாழ்க்கையில் இருக்கின்ற திருமண தடைகள் நீங்கும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமா ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சகோதரி இந்த ஆலயத்தை நம்பி ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஜெபிச்சா எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று விசுவாசித்து இந்த ஜெப குறிப்பை எங்கள் கரங்களிலே கர்த்தர் ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரே ஷாலினி என்கிற சகோதரிக்காக திருமண ஆண்டவரே காரியங்களுக்காக ஏற்ற துணையை அவர்களுக்கு உண்டாக்கி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு வரனை கர்த்தர் ஆண்டவரே கொண்டு வந்து தருவீராக. இப்படியாக அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை
வாழ்க்கையில் முன்னேறி சொல்லி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் அங்கமாய் சேர்க்கப்பட ஆண்டவரே நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு இருக்கிற தடைகள், அதற்கு இருக்கிற சாப கட்டுகள் ஆண்டவரே எல்லாம் விலகி போவதாக. பிசாசுனுடைய ஏகலவித சூழ்ச்சிகளும் திட்டங்களும் செயல் இழந்து போவதாக. சாபங்கள் எல்லாம் இல்லாமல் போய், தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போய் நல்லபடியா திருமண காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பெற்றோர்கள் என்ன விதமாய் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, தடைகள் வருகிறது என்று சொல்லும்போது எவர்கள் வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆண்டவரே, பெற்றோருடைய கண்ணீர்களையும் கர்த்தர் துடைப்பீராக. பணம் பொருளாதாரம் இல்லாமல் கல்யாணம் நடப்பதற்கு கஷ்டமாக இருக்குன்னு அவங்க வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் பண தேவையை, பொருள் தேவையை சந்திப்பீராக. கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் திருமண காரியத்தை நல்லபடியாக நேர்த்தியாக கர்த்தர் முடித்து தரப்போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்டவரே, அந்த நத்தம்பட்டியை சேர்ந்த அந்த ஷாலினி என்கிற சகோதரி வாழ்க்கையில் குடும்பத்தில் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மணமகனை கொடுத்து ஆண்டவரே திருமண காரியத்துக்குள்ள சாபங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லி கரங்களை தட்டியுமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த முத்துலட்சுமி என்கிற சகோதரிக்காக கரங்களை உயர்த்தி உன் குடும்பத்தில் காணப்படுகிற கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை ஆண்டவரே தீர்த்து தருவீராக. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவரை அறியாத பிள்ளையாகிய ஆண்டவரே இந்த முத்துலட்சுமிக்காக ஆண்டவரே எங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தை நம்பி அவங்க ஜெப குறிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கடன் எல்லாம் முற்றிலும் அடைத்து தருவதற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தரப்போகிறதுக்காக நன்றி 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 சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்க படிச்சதுக்கு ஏற்றது போல அவங்க என்ன வேலை ஆண்டவரே செய்யணும்னு விரும்பினாங்களோ அந்த வேலையை கர்த்தர் ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இது நிமித்தம் அவங்க ஒரு நிலம் வாங்கி வீடு கட்ட பிரயாசப்பட்டு எங்கள் கரங்களிலே ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் நீங்க உதவி செய்யணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த வீட்டை கட்டி எழுப்பி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவியா இருந்து அவர்கள் எங்கள் ஆண்டவரே உங்ககிட்ட ஜெப குறிப்பு கொடுத்தோம், உங்க ஏசப்பா எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு நல்லபடியா வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லபடியா வீடு கட்ட கர்த்தர் ஏசப்பா உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட போகிறதுக்காக கரங்களை தட்டி மேம்படுவோமா? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த முத்துலட்சுமி என்கிற சகோதரியுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற கடன் பிரச்சனை எல்லாம் மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி அநேகருக்கு அவர்கள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்பை, நல்ல வருமானத்தை, குடும்பத்தில் நல்ல சேமிப்பை கர்த்தர் உண்டாக்கி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை பிசாசு சூறையாடி இருந்த பணங்களை, வருமானங்களை எல்லாம் கர்த்தர் 100 மடங்காக பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து ஆண்டவரே நிலம் வாங்கி வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. இப்படியா கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி அப்பா. அடுத்த ஜெப குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் ஆண்டவரே அபி என்கிற சகோதரி அவங்க ஆண்டவரே ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் வியாதிகள் இருக்கிறதப்பா ஸ்தோத்திர. அவங்க வியாதி இருக்கிறதுனால அவங்க சரியான காரியங்கள் செய்ய முடியாம அவங்க உழைத்து சம்பாதிக்கிற எல்லா பணங்களும் ஆண்டவரே மருத்துவமனைக்கு, மருத்துவ செலவுக்கும், மருந்து வாங்கலுக்கிறதுக்கும் ஆண்டவரே செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்தில் பணம் தங்க மாட்டேங்கி, குடும்பத்தில் காசு இல்லை, நாங்கள் நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியல,
நாங்கள் நினைச்ச காரியத்தை செய்ய முடியல. இந்த வியாதி வந்ததிலிருந்து எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கு. ஆண்டவரே இயேசுவே, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அந்த அபி என்கிற சகோதரனுடைய குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகள் முற்றிலுமாய் மாற்றுவீராக. என்ன பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பீராக. பாவ மன்னிப்பு இடத்தில் உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு கர்த்தர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. ஆண்டவர் நீர் அவருடைய பாவங்களை, அவர்கள் தெரிந்து செய்த பாவமோ தெரியாமல் செய்த பாவமோ என்ன பாவமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக. சிலுவையில் ஆண்டவரே எல்லாருக்காகவும் மரித்தீரே, சிலுவையிலே எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தீரே. சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். வியாதிகள் மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதியினுடைய கூறுகளை கர்த்தர் முறியடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நோயிலிருந்து பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கர்த்தர் உண்டாக்க போகிறதுக்காக நன்றி. இது நிமித்தம் அவங்க அந்த கடன் பாரங்களை சுமந்துத்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கடன் அவர்கள் பட்டிருக்கிறாங்க. கடன் முழுவதும் கடைத்து தீர போகிறதுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு போகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இப்படியாக ஜெபங்களை கேட்டு விருதுநகர் மாவட்டம் அவி குடும்பத்தில் கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு சகோதரி கொடுத்திருக்கிறாங்க, சத்யா என்கிற சகோதரி. அவங்க குடும்பத்திலையும் ஆண்டவரே அவங்க விவசாய தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உலகத்திலேயே உண்மையான ஒரு தொழில் விவசாயம். உலகத்திலேயே உன்னதமான ஒரு தொழில் அது என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம். எல்லாருக்கும் உணவை தயாரித்து ஆண்டவரே விதை தானியங்களை வளர வைத்து ஆண்டவரே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல வேலை. நீங்க முதல்ல ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்த, முதல்ல படைக்கப்பட்ட மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்யா என்கிற குடும்பத்திற்காக, உங்களுடைய தாய் தகப்பனுக்காக, உடன் பிறந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக. விவசாயிகள் எத்தனையோ பேர் இந்த இந்தியாவில் கடன் தொல்லைகள் தாங்காமல் ஆண்டவரே மரித்து கொண்டிருக்கிறார்களப்பா. விவசாயம் பார்க்க முடியாமல் எத்தனையோ விவசாயிகள் மரித்து கொண்டிருக்கிறார்களப்பா. அந்த விவசாயிகள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. இந்த தாயின் தகப்பனும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே அந்த விவசாயங்கள் செய்வதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். விதைக்கிறவனுக்கு விதையை ஆண்டவரே கொடுக்கிறவர், விதைக்கிற விதையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவர் மட்டுமல்ல, அந்த விதையை வளர செய்கிறவர், 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் தருகிறவர். அவர்கள் ஆண்டவரே நல்ல விவசாயம் செய்து நல்ல அறுவடை செய்து அது நிமித்தம் நல்ல வருமானங்களை பெற்று சந்தோஷமாய் வாழும்படிக்கு அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் இருக்கின்ற வியாதிகள் மாறப்போகிறதுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசுவே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டு, எங்களுக்காய் ரத்தம் சிந்தினே. ஆணிகள் பாய்ந்த கரங்களினாலே, உம்முடைய தழும்புகளினாலே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படியா அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பு தரப்போகிறதுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த இசக்கியம்மாள் என்கிற அந்த தாயாருக்காக நாம் அப்படியே கரங்கள் உயர்த்தலாமா. குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே கடன் பார சுமைகள், குடும்பம் பிரிந்து கிடக்கிறது ஆண்டவரே. கடன் பார சுமை நிமித்தம் ஆண்டவரே வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சொந்த இடம் இல்லாமல் சொந்த வீடு கட்ட முடியாமல் மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. சரீரத்தில் வியாதி வந்துருச்சு, என்ன செய்யணும் தெரியல. இயேசு கிட்ட போனா தான் வெற்றி கிடைக்கும், இயேசு கிட்ட போனா தான் விடுதலை கிடைக்கும், இயேசப்பா கிட்ட போனா தான் சுகம் கிடைக்கும் நம்பி நம்ம கிட்ட ஜெப குறிப்பு
குறிப்பாக கொடுத்திருக்கின்ற அந்த தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த இசக்கி அம்மாளுக்காக அப்படியே கரங்களை உயர்த்தி, எங்க எல்லா கஷ்டமும் தீரணும்யா, சீக்கிரத்துல சரியாகணும்யா, சீக்கிரத்துல கடன் பிரச்சனை மாறணும்யா, நாங்க நல்லா வாழணும்யா என்று சொன்ன அவர்களுக்கு தேவ வசனம் சொல்லுகிறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி இந்த திருச்சபை உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாய் இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இசக்கி அம்மாளை கர்த்தர் தொட போகிறார், இசக்கி அம்மாளை கர்த்தர் தொட போகிறார், இசக்கி அம்மாள் குடும்பத்தை கர்த்தர் தொடுவீராக. குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக, வியாபாரங்கள் செழிப்பதாக, கடன்பார சுமைகள் தீர்க்கப்படுவதாக, பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் இணைவதாக, நிலங்கள் ஆண்டவரே வாங்குவதற்கு, வீடுகளை கட்டுவதற்கு கர்த்தர் பலன் தர போகிறதுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ராஜா. தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்த இசக்கி அம்மாள் குடும்பத்திற்கு தேவன் உதவிக்கரம் நீட்டினதுக்காக நன்றி 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 அப்பா. இந்த ஜெபத்தை அவர்கள் வீடியோ வழியாக பார்க்கும் பொழுது எனக்காக ஜெபிப்பதற்கு சிவகாசியில் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த திருச்சபை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாய் தங்கள் வாழ்க்கையை பார்க்க உதவி செய்ய போவதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக ஆண்டவரே, மந்திரி குமார் என்று சொல்லப்படுகிற இந்த பத்மநேரி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பத்மநேரி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஆண்டவரே மந்திரி குமார், அந்த குடும்பத்திற்காக நம் கரங்களை உயர்த்துவோம். சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறுவதாக என்று சொல்லும். வாயெழுத்திலிருந்து சொல்லாமா? சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறுவதாக. வியாதி வந்ததிலிருந்து அவர் மனசு சரியில்லை, அவர் எங்கேயும் போக முடியல, எங்கேயும் வர முடியல, மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறார். குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுகிறது. கர்த்தர் அந்த மகனை பார்க்கிறார், அந்த குடும்பத்தை பார்க்கின்றார், உதவிக்கரம் நீட்டுகின்றார். ஆண்டவர் ஆண்டவர் உம்முடைய ரட்சிக்கக்கூடிய அந்த வலது கரத்தை, நீதியின் வலது கரத்தை அந்த மகனுக்காக நீட்டிக் கொண்டிருக்கிறதை ஆண்டவரே இந்த திருச்சபை பார்க்கிறது. வியாதி ஆண்டவரே முழுமையாக சுகமாக்கப்படுகிறது. இப்போதே எங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை வரப்போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. வியாதிகள் மாறப்போகிறதுக்காக நன்றி. சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கமே எல்லாரும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாயிருக்கணும், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே எல்லா விதமான கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, சாபம் இல்லாத வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தருகிறீரப்பா. அந்த மந்திரி குமார் ரட்சிக்கப்படும்படி கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? அந்த மகன் ரட்சிக்கப்படுவானாக, அவன் ரட்சிக்கப்படுவானாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படுவானாக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தரப்போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சித்தமநாயக்கன்பட்டி முனீஸ்வரி என்கிற சகோதரிக்காக நம்ம அப்படி கரங்களை உயர்த்தலாம். அந்த சகோதரி பிள்ளைகளிடத்துல ஜப குறிப்பு கொடுத்தா அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும் நம்பி இருக்கிறாங்க. இந்த காரிச்சேரி சபை இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கே பிரயோஜனமாய் இருப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. இது என்னுடைய ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் இயேசுவானவர் சொன்னதை போல ஆண்டவரே இந்நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அந்த முனீஸ்வரி என்கிற ஆண்டவரே சகோதரிக்காக அந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சித்தம்மன் நாயக்கம்பட்டியை சேர்ந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் மனம் இறங்குகிறாக. மனசுல இருக்கிற கஷ்டங்கள், மனசுல இருக்கிற பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், பசி, பட்டினி, பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்க போகிறதுக்காக கரங்கள் தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அந்த முனீஸ்வரிக்கு கர்த்தர் ஆண்டவரே விடுதலை தரப்போகிறதுக்காக, அந்த முனீஸ்வரிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தரப்போறதுக்காக, இந்த குடும்பத்திற்கு நன்மைகளை தரப்போறதுக்காக, கஷ்டமெல்லாம் கவலையெல்லாம் தீரப்போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. அடுத்த ஜெப குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த மாலதி என்கிற குடும்பத்திற்காக, அந்த பாப்பா 2 மாதங்களுக்கு முன்னே நம் சபைக்கு வந்து
என் அப்பா ரட்சிக்கப்படணும், என் அம்மா ரட்சிக்கப்படணும், என் கூட பிறந்த அண்ணன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கணேசன் என்கிறாங்க, அவங்களுடைய அப்பாவுக்காக கரங்களை உயர்த்தலாமா, ஸ்தோத்திரம் சொல்லாமா? ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த கணேசனை கர்த்தர் ரட்சிக்கப்படும்படி உதவி செய்வீராகப்பா. மாரித்தாய் என்கிற அந்த தாயாரை கர்த்தர் ரட்சிப்பீராகப்பா. மகேஸ்வரன் என்கிற இந்த சகோதரனை, அவன் குடிப்பழக்கத்திலே அடிமைப்பட்டிருக்கிறான், அவன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்வீராகப்பா. எத்தனையோ பேர் மதுபானத்துக்கு அடிமையாகி மிகுந்த வேதனையோடு கூட பணத்தை இழந்து, பொருளை இழந்து, குடும்பத்தை இழந்து, உறவை இழந்து, சண்டையிலும் பிரிவினையும் போய் அந்த குடும்பம் பிரிந்து கிடக்கிறதப்பா. ஆண்டவரே அந்த குடும்பங்கள் சேருவதற்கு, அந்த குடும்பங்கள் அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் பாப்பாவும் ஒன்று இணையும்படிக்கு இந்நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் காணப்படுகிற கடன் பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக, வியாதிகள் தீர்ந்து போவதாக, வேலை வாய்ப்பு உண்டாவதாக, வருமானங்கள் உண்டாவதாக, வருமானங்கள் சேமிக்கப்படுவதாக, இப்படியாக குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் விலகி போவதாக, கஷ்டங்கள் மாறி போவதாக, பசியும் பஞ்சமும் விலகி போவதாக, விவசாயங்கள் ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே விவசாய தொழிலை கர்த்தர் பாதுகாப்பீராக. இது நிமித்தம் அவங்க ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டி சந்தோஷமாய் வாழுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறக்க கரங்களை தட்டி மேம்படுத்துமா. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத தாய், ரட்சிக்கப்படாத தகப்பன், ரட்சிக்கப்படாத அண்ணன் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சத்தியத்திற்கும் சபைக்கும் தூணாய் நிற்க போவதற்காக நன்றி 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 அப்பா. கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்பீராக. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த புதுப்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்கிற சகோதரிக்கா அப்படி கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்துவோமா? அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று காணாமல் போச்சு, காணாமல் போயிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. பணம் பொருள் வச்சிருந்து அது இழந்து போய் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கின்ற அந்த குடும்பத்திற்காக ஐஸ்வர்யா என்கிற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பிள்ளைக்காக ஆண்டவரே நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு குருவி சேர்த்தது போல பணத்தையும் பொருளையும் சேர்த்து வச்சு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்லும் பொழுது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். பல நாள் பல வருடங்கள் உழைப்பு இழந்து போன துக்கத்தில் அவங்க இருக்கிறாங்கப்பா. இது நிமித்தம் அவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடன் பாரத்தில் இருக்கிறாங்க. வியாதியும் இருக்கிறது. வியாதியை சுகப்படுத்துவதற்கு போதிய வருமானம் இல்லை, பணம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வியாபாரங்கள் செய்கிற வியாபாரங்கள் ஆண்டவரே தோல்வியடைந்த நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் தரப்போகிறதுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுமா. கர்த்தர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அந்த ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு தரப்போகிறதுக்காக நன்றி 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 ராஜா. நல்ல வியாபாரங்களை செழிக்க ஆண்டவரே கர்த்தர் நீ உதவி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. செய்கிற விவசாயங்கள் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரே அந்த விவசாயத்தில் நல்ல அறுவடை எடுத்து அதன் மூலமாக வருமானங்கள் கிடைத்து இழந்து போனதை விட திரும்பி பெற்றுக்கொள்ளுகிறது 2 மடங்காக 5 மடங்காக 100 மடங்காக ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. அந்த தூத்துக்குடி மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அந்த ஐஸ்வர்யா ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி. அடுத்த ஜெப குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருப்புக்கோட்டை என்கிற ஊர் ஆண்டவரே ஹரிணி என்கிற சகோதரிக்காக நாம் கரங்கள் உயர்த்துவோம். அவங்களும் கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறாங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையினால, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையினால கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சு தங்கள் பணங்களையெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான வேலை வாய்ப்பு இல்லை, சரீரத்திலும் வியாதி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. குடும்பத்திலையும் நிறைய காணாமல் போயிருக்கிறது, திருடர்கள் திருடி விட்டு போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த சகோதரிக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக, அந்த பிள்ளையினுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஹரிணி அருப்புக்கோட்டை சேர்ந்த ஆண்டவரே இந்த ஹரிணியினுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் நாளிலே ஆசீர்வாதத்தை தருவீராக.
தருவீராக. நீதிமன்றங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. அந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமா முடியட்டும் ஆண்டவரே. நீதிபதிகள் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குவார்களாக. பணத்துக்கும் பொருளுக்கும் விலைக்கு போயிருக்கிற எத்தனையோ வக்கீல்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ நீதிபதிகளை பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் நீதி செய்கிறவர். அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் நீதி செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே நியாயமான தீர்ப்பை அந்த குடும்பத்திற்கு தருவீராக. அவர்களுக்கு சாதகமாக எல்லாமே வந்து அமைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு அற்புதம் செய்ய போவதற்காக, அதிசயம் செய்ய போவதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் வேணுமா? அரணி குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்பு உண்டாக போவதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமன்ற வழக்குகள் தீர போவதற்காய் ஸ்தோத்திரம். காணாமல் போன எல்லாம் திரும்பி கிடைக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை தரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த அருப்புக்கோட்டையை சேர்ந்த ஹரிணியுடைய வாழ்க்கையில தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்த ஜெப குறிப்பாக முனிச்செல்வி கிழவனேரி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த வாழ்க்கை குடும்பத்தினுடைய ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக என்று சொல்லி கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு குடும்பத்துக்கு கடன் தீராத கடன் பிரச்சனை மாறுவதாக. சொந்த பந்தங்களே எதிரிகளாக மாறிட்டாங்க, எதிரிகள் தொல்லை தாங்கலை ஆண்டவரே. என்ன வேலை செஞ்சாலும் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஆண்டவரே. எங்கள் குடும்பமும் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா பிரிந்த குடும்பத்தை ஆண்டவரே ஒன்று சேர்ப்பீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்குள்ள இருக்கின்ற பிசாசை ஆண்டவரே விரட்டி அடிப்பீராக. குடும்பத்தில் சமாதானத்தை தருவீராக. சாபங்கள் ஆண்டவரே நீங்குவதாக. தோஷங்கள், பீடைகள், பில்லி சுனிய செய்வினை கட்டுகள் எல்லாம் விலகி போவதாக. கடன்பார சுமைகள் எல்லாம் நீங்கி போவதாக. வேலை வாய்ப்பு உண்டாகணும், நல்ல வருமானங்கள் கிடைக்கணும், வியாபாரங்கள் செழிக்கணும், செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க நிலம் வாங்கி வீடு கட்டணும் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், 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 நன்மை செய்கிறவர். அந்த கிழவனேரி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முனி செல்விக்கு கர்த்தர் இப்போதே இரக்கம் பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வருமானங்கள் உண்டாக போறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வியாபாரங்கள் செழிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்கள் ஜெபங்களை கேட்டு நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் தீர்த்து தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிலம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமாய் வாழணும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணையணும். சாபங்கள் நீங்கி போகணும். எதிர்கள் தொல்லை நீங்கணும். கடன் பாரங்கள் முற்றிலுமாய் அகன்று போகணும். கர்த்தர் இதை செய்யணும். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி உன் பாதத்தில் நாங்கள் விட்டு தருகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்த ஜப குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாமரைக்குளம் ரூபா ஸ்ரீ என்கிற சகோதரிக்காக அவங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் முழுசும் மாறணும். பிள்ளி சுனியை வச்சு, செய்வனை வச்சு, மைமாந்திரம் வச்சு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு குடும்பத்தில் எதிரிகளா சில நபர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஆண்டவரே சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க. சாபங்கள் ஆண்டவரே தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசுடைய சூழ்ச்சிகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எப்படிப்பட்ட நாமத்தை ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம், பெரிய நாமத்தை சொல்லுகிறோம், இயேசுங்கிற நாமத்தை சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பில்லி சூனிய செய்வினை கட்டுகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சாப கட்டுகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எதிரிகள் தொல்லை நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கின்ற வியாதிகள் ஆபரேஷன் மூலமாக குணம் ஆவதாக. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பு தரப்போகிறதுக்காக கரங்களை தட்டி மேம்படுத்துமா? ரூபா ஸ்ரீ தாமரை குளத்தை சேர்ந்த ஆண்டவரே ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த சகோதரி வாழ்க்கையில தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிறதுக்காக எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தர போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹேமலதா
எஸ்கே பட்டி என்கிற கிராமம். அவங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்துவோமா. பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க புனித அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். புனித அந்த பாக்கியத்தை அடைந்த பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு பிள்ளை பாக்கியத்தை அடைந்து பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆண்டவரே பிள்ளை பேரு அடைய செய்கிறவரே, ஆண்டவரே பிரசவத்தை உற்பத்தி செய்கிறவரே, பிரசவித்த பிள்ளைகளை சுகப்பிரசவமாய் ஆண்டவரே பெற்றெடுப்பதற்கு உதவி செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த ஹேமலதா என்கிற அவனுடைய குடும்பத்திலே ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காய் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த ஜப குறிப்பு ஆண்டவரே உன் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக ஆண்டவரே எங்கள் ஜபங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கற்ப பையிலே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும், சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கட்டும். ஆண்டவரே பிள்ளை பேர் அடைய முடியாதபடி இருக்கின்ற தைராய்டு ஆண்டவரே பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். சரீரத்தில் மீண்டும் என்ன விதமான ஆண்டவரே பிரச்சனைகள் குறைகள் இருந்தால் கர்த்தர் நீக்குவீராக. நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறவரே, நிறைவானதை தருகிறவரே, அந்த பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு ஏதுவாக கர்த்தர் பிள்ளைகளை அற்புதமாய் அதிசயமாய் இப்போதே நடத்துவீராகப்பா. இன்றைய தினத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீங்க. அந்த பிள்ளைகள் குழந்தை பாக்கி அடைந்து கர்த்தர் இந்த திருச்சபையின் மூலமாக எங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறத கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா. நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், எல்லா கவலைகளும் நீங்கட்டும். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறதுக்காக, எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தரப்போகிறதுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்த ஜெப குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு வள்ளியூர் பிரேமா என்கிற சகோதரிக்காக அப்படியே கரங்களை உயர்த்துவோம். வியாதி மாறணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே வியாதி மாறுவதாக. இந்த பிரேமா என்கிற சகோதரிக்காக நாங்கள் அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சரீரத்தில் என்ன மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் கர்த்தர் முற்றிலுமாய் அவர்களை ஆண்டவரே குணப்படுத்துவீராகப்பா, சுகப்படுத்துவீராகப்பா, ஆரோக்கியம் வரப்படுவீராகப்பா, உடைய பலத்தை அவர்களுக்கு தருவீராகப்பா. இது நிமித்தம் எத்தனையோ பணங்களை இழந்திருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிருக்கிறாங்க, குடும்பத்தில் கடன் பிரச்சனை வந்திருக்கிறது. கர்த்தர் கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி தருவீராகப்பா. அதற்கு ஏதுவாக பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே, குடும்பங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தரப்போகிறதுக்காக நன்றி. நல்ல வருமானங்கள் அவர்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக நன்றி. அந்த வருமானங்கள் பாதுகாக்கப்பட போகிறதுக்காக நன்றி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இப்படியாக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தெற்கு வள்ளியூரை சேர்ந்த பிரேமா என்கிற சகோதரிக்காக எங்கள் ஜெபங்களை உயர்த்தும் போது எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தரப்போகிறதுக்காக என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? அந்த சகோதரிக்காக, சகோதரியுடைய கண்ணீருக்காக, வியாதிகள் மாறப்போகிறதுக்காக, கடன்பார சுமைகள் நீங்க போகிறதுக்காக, வேலை வாய்ப்பு உண்டாக போகிறதுக்காக, வருமானங்கள் கிடைக்க போகிறதுக்காக, வருமானங்கள் பாதுகாக்கப்பட போகிறதுக்காக, வருமானங்கள் சேமிப்பாய் உண்டாக போகிறதுக்காக, கஷ்டமெல்லாம் தீரப்போகிறதுக்காக நன்றி 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 அப்பா. உமக்கே எங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இறுதியான ஜெப குறிப்பாக பொன் இசக்கி என்று சொல்லப்படுகிற திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் காணப்படுகிற எதிரி தொல்லைகள் நீங்கணும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகள், சத்துருக்கள், சொந்த பந்தங்களே எதிரிகளாக மாறிட்டாங்க, நண்பர்களே எதிரிகளாக மாறிட்டாங்க, நல்லா பழகினவங்களே எதிரிகளாக மாறிட்டாங்க.
என்று கஷ்டத்தோடு கூட இருக்கின்ற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பொன் இசக்கி வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு புதிய திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றோம். இந்த திருச்சபையின் சார்பாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஒரு வேலை ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கணும். நல்ல ஒரு வருமானத்தை கர்த்தர் கொடுக்கணும். அந்த வருமானங்கள் ஆண்டவரே சேமிப்பா மாறணும். அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். அந்த குடும்பத்தில் செல்வங்கள் பெருகட்டும். இந்த நிமித்தம் கடன்கள் முற்றிலுமாய் தீர்க்கப்பட்டு போகட்டும். ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டி சந்தோஷமா அவங்க வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா. பொன் இசைக்கு குடும்பத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த அந்த குடும்பத்தில் தேவன் அற்புதம் செய்ய போகிறதுக்காக நன்றி. அதிசயம் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒரு திருப்பத்தை உண்டாக்க போறதுக்காக நன்றி. எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் குடும்பத்திற்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்க போகிறதுக்காக நன்றி. பிசாசு வெட்கப்பட்டு போவானாக, பிசாசு தோற்று போவானாக, பிசாசு எழுந்திருக்க முடியாதபடி கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, அவருடைய பிரச்சனைகளுக்காக யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏவப்பட்டவர் சத்தமா ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். மை கொடுத்துருங்க. அப்பா இசப்பா, சர்வலோகத்தையும் படைத்தவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இசப்பா, இப்பொழுதும் தகப்பனே அப்பா இசப்பா, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டீரே, உமக்கு நன்றி தகப்பனே. 25 குடும்பத்துக்கும் நீர் அப்பா இசப்பா எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அப்பா இசப்பா, கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க போகிறார். அனைத்தையும் அப்பா இயேசப்பா அவர்கள் மாற்றி எறிந்து போட கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆறுதல் தெய்வமாக கூட இருங்க தகப்பனே. அப்பா இயேசப்பா, எங்கள் சபைகளை அப்பா இயேசப்பா நீர் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரிக்க தகப்பனே. அப்பா ஆபத்துல அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டுருக்காங்க தகப்பனே. அப்பா இயேசப்பா, அவர்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தாருங்க தகப்பனே. அனைவரும் அப்பா இயேசப்பா உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அப்பா இயேசப்பா அவர்கள் அப்பா இயேசப்பா சாட்சியோடு வாழும்படி கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா இயேசப்பா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அனைவரும் அப்பா இயேசப்பா உம்மை அறியாத பிள்ளைகளும் அப்பா இயேசப்பா உம்மை அறிந்து கொள்ளணும் தகப்பனே. அப்பா இயேசப்பா சபையில சேர்த்து கொள்ளும்படி கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆமென் தகப்பனே. அப்பா இயேசப்பா உம்மை நோக்கி ஓடி வர கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா இயேசப்பா வழி நடத்தி வருபவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்மணி போல் காத்து கொள்ளுவரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரிக்க தகப்பனே. அப்பா இயேசப்பா அனைவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறக்கா நன்றி தகப்பனே. பதில் தரும் தெய்வமாய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னாலும் காப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு வழி நடத்தி வரப்போயிருக்காய், உமக்கு நன்றி தகப்பனே. அவர்கள் உண்மை அறிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்கள் அப்பா இயேசப்பா உம்மால் தொடப்பட்டு அனைவரும் ஆலயத்துக்கு செல்ல போயிருக்கா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இயேசப்பா உம்மை பற்றி அநேக ஜனங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ போயிருக்கா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.